ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு e-learning. இன்னைக்கு நம்ம எது பத்தி பார்க்க போறோம்னா லெவல் சென்சார் பத்தி பார்க்கலாம். ஸோ ஸோ லெவல் சென்சார் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எக்ஸாம்பிள், இப்போ கார் ஓட்டுறீங்க. ஸோ வந்து இந்த கார் வந்து கேஸ்ல தான் ஓடுது. ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? உங்க வந்து கம்பல்சரி ஒரு லெவல் சென்சார் இருக்கும். அந்த லெவல் சென்சார் எவ்வளோ கேஸ் வந்து ஆக்குப்பை இன்க்ரீஸாக இருக்கா, டிக்ரீஸாக இருக்கா, இல்லை இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறது லெவல் சென்சார். இந்த லெவல் சென்சார் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல அவங்க வந்து இந்த லெவல் சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. லெவல்ஸை டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் பாயிண்ட். அது வந்து ரெண்டு டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பாயிண்ட் லெவல் மெஷர்மெண்ட், இன்னொன்று கண்டினியூஸ் லெவல் மெஷர்மெண்ட். இந்த பாயிண்ட் லெவல் மெஷர்மெண்ட்ல என்னென்ன இருக்கும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், ஆப்டிக்கல், டர்னிங், டியூனிங் போ, கண்டக்டிவிட்டி போர்ஷன்ஸ். அதே மாதிரி இந்த கண்டினியூஸ் லெவல் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசோனிக் அண்ட் ரேடார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பாயிண்ட் லெவல் மெஷர்மெண்ட்ல. ஸோ பாயிண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் பார்ப்போம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சீப், லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான். எதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ ஒரு டேங்க் இருக்குன்னா இந்த டேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லிக்விட் இருக்கு, எவ்வளோ ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து இல்லை அப்படிங்கிறது மெஷர் பண்றது தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் சென்சாரோட வேலை. அடுத்து அப்படியே இது வந்து மெயினா லிக்விட், ஃப்ளூயிட், அந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் டிடெக்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல். ஸோ ஆப்டிக்கல்னு உங்களுக்கே தெரியும், லைட் வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது தான் இந்த ஆப்டிக்கல் சென்சாரோட வேலை. சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி ஒரு இது இருக்கு, டேங்க் இருக்கு. பட் டேங்க்ல வந்து வாட்டர் லிக்விட் இருக்காது. லைக் ஆயில்ஸ், lubricants, இந்த மாதிரி ஹைட்ராலிக்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை டிடெக்ட் பண்றது இந்த ஆப்டிக்கல் சென்சரோட வேலை. அடுத்தது கண்டக்டிவிட்டி. இந்த கண்டக்டிவிட்டியில வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஒரு லிக்விட்ல வந்து நீங்க வந்து கரண்ட் பாஸ் பண்றீங்க. கரண்ட் பாஸ் பண்ணும்போது அவங்க என்ன நடக்கும்? எலக்ட்ரோட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரோட்ஸ் லெவல்ல வந்து செக் பண்றது கண்டக்டிவிட்டியோட வேலை. செக் த எலக்ட்ரோட்ஸ் கண்டக்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் டியூனிங் ஃபோக்கம். டியூனிங் ஃபோக்கம் ஒன்றுமே இல்லை, நீங்க ஃபோக் ஸ்பூன் இருக்குல்ல, ஃபோக் ஸ்பூன் மாதிரியே இருக்கும் இந்த ஒரு டிசைன். ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதோட லெவல்ஸை செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது, அதே மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் இதில் ஒர்க் பண்றது, அதுக்கு இந்த டியூனிங் ஃபோர்க் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ளோ சுவிட்ச். இந்த ஃப்ளோ சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இந்த லிக்விட் ஒரு டேங்க்ல லிக்விட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றது இந்த ஃப்ளோ சுவிட்சோட வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் லெவல் மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு அல்ட்ராசோனிக் அண்ட் ரேடார் வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அல்ட்ராசோனிக் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது. ஸோ இது வந்து லைக் அல்ட்ராசோனிக் மேலே வச்சிருவாங்க. மேலே வச்சுட்டு அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து மூவ் பண்ண முடியும், வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த லெவல் வந்து குறையுது அப்படின்னு செக் பண்றதா இந்த அல்ட்ராசோனிக் வேலை. அடுத்து அப்படியே மிசைல் ரேடார். ரேடாரோட வேலை என்னன்னா, லைக் வந்து அதோட டிஸ்டன்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி இருக்கா இல்லையாங்கிற செக் பண்றது தான் இந்த ரேடாரோட வேலை. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.